எபிசோட் 33. நட்சத்திரங்களின் சபை. அரம்பம். விஜயநகர அரசின் அரண்மனையில் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் குறித்து அறிய ஆர்வமுள்ள மன்னர் கிருஷ்ணதேவராயர் அன்றைய சந்திப்பில் ஓர் அவகாசமான கேள்வி எழுப்பினார். விண்மீன்களின் இயக்கத்தை நாம் உணர முடியுமா? அது மனிதர்களின் வாழ்க்கைக்கு உதவுமா என அரசர் கேட்டார். அரண்மனையில் இருந்த விட்வன் புள்ளிகளும் அவற்றின் இயக்கங்களை ஆராய முயற்சித்தனர். ஆனால் சற்றும் தெளிவான விடை எவரிடமிருந்தும் வரவில்லை. அதற்காக அரசர் தன் அறிவையும் பொறுமையையும் சோதிக்க தெனாலிராமனை சந்திக்க உத்தரவிட்டார். இடைக்கோடு. தேனாலியின் அறிவு தேர்வு. அரசரின் கேள்வி கேட்டு தெனாலி ராமன் சிரித்தபடி, அரசே, நட்சத்திரங்கள் மனிதர்களின் வாழ்வில் பெரும் தாக்கம் செலுத்துகின்றன. அவற்றின் சபையில் அவர்களின் கருத்துகள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும் என்றார். நட்சத்திரங்கள் பேசும் வழி இருக்கிறதா என அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார். அல்லி பேசும் விதம் உங்களுக்கு சித்திரவதையாக இருக்காது மன்னா. ஆனால் அதற்கு நீங்கள் ஒரே ஒரு இரவை நட்சத்திரங்களை மட்டுமே நோக்கி செலவிட வேண்டும் என தெனாலி கூறினார். இடைக்கோடு. நட்சத்திரங்களின் உதவி. அந்த இரவு தெனாலி ராமன் அரசருடன் அரண்மனை தோட்டத்திலுள்ள ஒரு உயர்ந்த மாடிக்கு செல்லச் சொன்னார். அங்கே இருந்து விண்ணை நோக்கி நட்சத்திரங்களை என்ன சொன்னார். அரசே, இவை அனைத்து நட்சத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. எப்போது எந்த நட்சத்திரம் ஒளி தருகிறது என்பதை பார்த்து உங்கள் கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம் என்றார். அரசர் ஆச்சரியத்துடன் விண்ணை நோக்கி கவனமாக இருந்தார். சில நேரத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களின் கணக்குகளை நன்கு கவனித்து, தெனாலி, இதற்கு என்ன மர்மம்? நான் என்ன செய்தல் வேண்டும் எனக் கேட்டார். இடைக்கோடு. புதிரின் மறைவு. அதற்கு தெனாலி, மன்னா, நீங்கள் ஏதோ ஒன்றை நம்பிக்கையோடு செய்யும்போது நட்சத்திரங்களும் அதை ஆதரிக்கும். உங்கள் கேள்விக்கு பதில் உங்கள் உள்ளத்திலேயே உள்ளது. நட்சத்திரங்கள் ஒருவிதமாக உங்கள் நம்பிக்கையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் உருவம் என்றார். அரசர் தெளிவடைந்து, இது எனக்கு அறிவோடு பாசத்தையும் அளிக்கிறது. உங்கள் விளக்கம் என்னை மேலும் அறிவுடன் நிறைக்கிறது என்று நன்றி தெரிவித்தார். இடைக்கோடு. முடிவு. அரசரின் கேள்விகளுக்கும் தெனாலி ராமனின் அறிவின் விளக்கங்களுக்கும் இடையில் நட்சத்திரங்களின் சபை என்ற பெயரில் ஒரு புதிர் விளக்கப்பட்டது. அரசன் மகிழ்ச்சியுடன், அருமை தெனாலி, உங்களின் அறிவு எனது டவுட்ஸ் ஐ தொலைத்தது என்று சொல்லி தங்க முத்திரைகளை பரிசளித்தார். இப்பொழுது விஜயநகரத்தின் அரசியல் அவையில் நட்சத்திரங்கள் தான் அரசனின் வழிகாட்டியாக இருந்ததென கூறி மக்களும் தெனாலியின் அறிவுக்கு கோடான கோடி புகழ் கொடுத்தனர்.